Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் சேல்ஸ் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ரேட்டில் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. அதேமாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் ஏதாவது லேண்டு சேல்ஸ் பண்ணணும் இல்லை வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு உங்கள் மூலிமா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஏக்கரு கிட்ட வருங்க இந்த லேண்டு. ஒரு நல்ல சூப்பரான வெல் டெவலப்பான ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல தார் ரோட் டச்சு ஃப்ரண்டேஜோட 3 வீடு இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய கேட் போட்டு காம்பவுண்ட் வாலே போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போடல, ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு நல்ல பெரிய கேட்டு, 3 வீடு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் ஃபுல் செட்டப்போடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பண்ணை நிலம் ப்ளஸ் விவசாய நிலம் தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனராக, உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதேபடியே நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக லேண்டு வாங்கி தருவோம். அதேபடியே சேல்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. தார் ரோட் டச்சிலேருந்தே நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் லேண்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தார் ரோட் டச்சு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 அடிக்கு மேலே வருங்க ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ் தான், 500 அடிக்கு மேலே இருக்குது ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. பெரிய கேட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் ஒரு 2 லாரி 3 லாரி தாராளமாக போயிட்டு வரலாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரண்டேஜில் தான் நல்ல பெரிய கேட்டாக போட்டு உங்களுக்கு பில்லர் வச்சு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19 ஏக்கர் 80 சென்ட் இருக்குங்க. 20 ஏக்கருக்கு ஒரு 20 சென்ட் கம்மியாக வரும். 19 ஏக்கர் 20 சென்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குங்க. லேண்டு ஒரே ஸ்கொயர் தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜம்பிங்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த லேண்டு அது மாதிரி இல்லாமல் லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க. டாக்குமெண்ட் கிளியரான டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 116 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம செங்கல்பேட்டுக்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம மேல்மருவத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் மதுராந்தகம் மதுராந்தகத்துலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. அதேபடியே மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் டெவலப் பண்ண ஃபார்ம் லேண்டு மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுவும் வீடோடு கேட்டிருந்தீங்க. பெரிய வீடோட மாட்டு கொட்டா, ஷெட்டு, வீடு ஃபுல்லாக டெவலப் பண்ண மாதிரி மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, நெல்லித்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட்ஜெட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனால் லேண்டுக்கான அந்த ரேட்டு ஒர்த்தான ரேட் இருந்தால் நான் வாங்கிறதுக்கு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டு ஒரு பெரிய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக தாங்க இருக்கும். நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, இப்போ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பெரிய வீடு இருக்குங்க. 2 வீடு பார்த்தீங்கன்னா நல்லா
தளம் போட்ட வீடு, நல்லா பெரிய பெரிய வீடுங்க உங்களுக்கு. ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா டைப் மாடல் வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி வீடு வந்து உள்ளே இருக்குது. 2 வீடு வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடும், இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடும் இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப் மாடல் வீட்டில் வந்து டபுள் ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ அந்த வீடு தான் நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. நம்ம வெளியே வந்து பார்த்தாலே அது நல்லா சூப்பராக தெரியுங்க உங்களுக்கு. கேரளா டைப் மாடல் வீடு கிட்டத்தட்ட வந்து 3 வீடு இருக்குங்க உள்ளே உங்களுக்கு. லேபர் ரூமும் இருக்குது, லேபர் ஷெட்டு இருக்குது. மாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 மாடுக்கு மேலே இருந்ததுங்க. அதுக்கு வந்து கொட்டா போட்டு வச்சுருந்தாங்க. மாட்டு கொட்டா, ஷெட்டு எல்லாமே இருந்தது. லேபர் ஷெட்டு, லேபர் ரூமு. ஸோ ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷெட்டுக்கு நல்ல பெரிய ஷெட்டுங்க. ஒரு 150லேருந்து 200 மாடுக்கு மேலே விடலாம் அந்த ஷெட்டில். உங்களுக்கு 200 மாடுக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக அந்த மாடில் வந்து வளர்க்கலாம் அந்த ஷெட்டில். அதுக்கு பின்னாடி தான் அந்த கேரளா டைப் மாடல் வீடு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. தளம் போட்ட வீடு இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா டைப் மாடல் வீடு இருக்குது. ஸோ நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவில் தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.25 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் வந்துடுங்க. நேஷ்னல் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 22 கிலோமீட்டர் தாங்க வரும். இந்த 22 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பைபாஸ் வந்துடும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 மீட்டர் தாங்க வரும். தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. அந்த தார் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அடி வருங்க. தார் போட்டது வந்து 22 அடி தார் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. நம்ம லேண்டுக்கு வந்து என்னென்ன உள்ளே வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, நெல்லித்தோப்பு. ஸோ நெல்களம் ஒன்று இருக்குது, பெரிய நெல்களம் இருக்குது, எல்லாமே தோப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷெட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெட்டு, மாட்டுக்கொட்டா, வீடு, காம்பவுண்ட் வால் எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு 8 ஏக்கர் வந்து மாந்தோப்பு இருக்குது. ஒரு 2-2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்குது, கொய்யாத்தோப்பு, மீதி ரிமைனிங் வந்து கொய்யாத்தோப்பு, நெல்லித்தோப்பு, சப்போட்டா எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக தோப்பாக இருக்குது. தேக்கு மரம், மககனி மரம் அதெல்லாம் சைடில் இருக்குங்க. ஸோ ஒரு வெல் டெவலப்பான ஃபார்ம் லேண்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏக்கரில் வந்து நெல் பயிரும் போட்டிருக்காங்க. வேர்க்கடலை, நெல் பயிர், அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 கோடி சொல்லி ஃபைனலாக வந்து 6.5 கோடி சொல்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸ் வந்து 6.5 கோடிங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களால் கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. பட் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கோடி சொல்கிறாங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, பேசிக்கலாங்க. இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்